எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்களின் மௌனியின் இலக்கிய இடம் கட்டுரை தொடர்கிறது. உணர்ச்சிகர நவீனத்துவம். மௌனியை காஃப்காவுடன் ஒப்பிட்டவர் பிரபல செக் இலக்கிய விமர்சகரான கமில் ஜெவெலபில். அதுவரை அக்கோணமே நமது விமர்சகர்களால் பார்க்கப்படவில்லை. இது நமது விமர்சனத்தின் பலவீனத்தையே காட்டுகிறது. மௌனி காஃப்காவை மிக ஈடுபட்டு படித்தார் என்று சொல்லும் திலீப் குமார், ஆனால் மௌனியை காஃப்காவுடன் அழகியல் ரீதியாக ஒப்பிட இயலாது என்கிறார். காஃப்கா உணர்ச்சியற்ற பாவனை கொண்ட மொழிநடை, தகவல்கள் சார்ந்த படிமத்தை, நவீன மனிதனின் வேர்களற்ற தன்மையை நோக்கி குவியும் குரூரமான சுயவதை பார்வை கொண்டவர். மௌனி அப்படியல்ல என்கிறார். அது உண்மை. மௌனியின் அழகியல் நான் ஏற்கனவே சொன்னது போல பிரிட்டிஷ் கற்பனாவாத கவிஞர்களில் இருந்து வந்தது. வாழ்க்கை பார்வையில்தான் காஃப்கா அல்லது அவரிடம் நேரடியான பாதிப்பை செலுத்தியது. கற்பனாவாதத்தின் நம்பிக்கை அம்சம் அவரில் இல்லாமலாயிற்று. கற்பனாவாத காலகட்ட கவிஞர்களிலேயே இருண்மை கொண்ட கவிஞராக பிரவுனிங் உலகத்திலிருந்து அவர் மேலும் இருண்ட நவீனத்துவ உலகத்துக்கு வந்து சேர்ந்தார். பகற்கனவு, புளூட்டோனிக் காதல் ஆகியவற்றுக்கு பிறகு மௌனி கதைகளில் மூன்றாவது ரசாயனம் இதுவே. மௌனி கதைகளின் நவீனத்துவ சாயலை மறைப்பது நவீனத்துவன் அழகியலுடன் இணையாத அவருடைய மன எழுச்சியை கூடிய நடையே. அதை விலக்கிவிட்டு அவரது பார்வையின் அடிப்படைகளை கவனித்தால் அது அவரது சமகால நவீனத்துவ அல்லது இருத்தலிய கருத்துக்களே என்பதை எளிதில் காணலாம். தனிமனிதன், காலம், உறவுகளின் நிலையின்மை, மரணம் என்ற நவீனத்துவ தத்துவ வாய்ப்பாட்டுக்குள்ளே கச்சிதமாக அடங்குபவை அவரது கதைகள். மௌனி கதைகளின் கதாபாத்திரங்கள் பேசும் பேச்சுக்கள் பெரும்பாலும் இருத்தலிய குட்டி சொற்பொழிவுகளே. உதாரணமாக, உறவு, பந்தம், பாசம் கதையில் வரும் தாசி கதாபாத்திரத்தின் நீண்ட தன்னுரை, மானுட இருத்தலின் பொருளின்மை, தேடல் பற்றிய உரை அது. கல்யாணமான ஒருவள் மறதியில் தன் கணவனை எங்கே விட்டுவிட்டு எங்கும் தேடும் பாவனையை தன் மனது அடிக்கடி கொள்வதாக அவள் சொல்லுமிடம். கிட்டத்தட்ட அதற்கு சமானமாக வரிகளை நான் காம்யூவில், பெக்கெட்டில் பலமுறை காண முயலும். மணக்கோட்டை, அத்துவானவெளி என்ற இரு கதைகளும் இலக்கண சுத்தமாக இருத்தலிய தத்துவத்தை பிரதிபலிக்கும் கதைகள். மரணமடைந்த தன் நண்பன் மற்றும் நண்பனின் தங்கையை பற்றிய நினைவுகளை சுமந்தபடி ஒரு கோட்டையில் உலவுபவனின் நினைவலைகள்தான் இக்கதை. மரணத்தை ஏற்க எளிய மானுட மனம் கொள்ளும் தயக்கங்கள், அதை தர்க்கத்தால் அள்ள முயலும் வீண் முயற்சிகள் ஆகியவற்றை மணக்கோட்டை விவரிக்கிறது. தனிமையில் மரணத்தின் நினைவுகளுடன் வாழும் ஒருவனை பிரமை போன்று வரும் ஒரு நண்பன் வெளியே அழைத்துச் செல்கிறான். விரிந்த வெளியில் நிற்கும் ஒரு மரம் பற்றிய படிமத்துடன் அவனது அந்த உலாவல் விவரிக்கப்படுகிறது அத்துவான வெளி கதையில். இவ்விரு கதைகளுமே மரணத்தின் முன் வைக்கும் மானுட இருப்பை ஆராயும் இருத்தலிய சிறுகதைகளே. இருத்தலியம் உருவாக்கும் அந்த கைவிடப்பட்ட மனிதனின் சித்திரத்தையே இக்கதைகள் உருவாக்குகின்றன. இருத்தலிய கூறில்லாத கதைகள் மௌனி எழுதிய இந்நேரம், இந்நேரம், குடும்பத்தேர், சாவில் பிறந்த சிருஷ்டி போன்ற கதைகள்தான். இக்கதைகளில் தெரியும் மௌனி இருத்தலியம் சொல்லும் வாழ்க்கை சார்ந்த தத்துவ முடிவுகளை ஏற்காமல் சம்பிரதாய வாழ்க்கைக்குள் தன்னுடைய புகலிடத்தை தேடுபவராக இருக்கிறார். வாழ்க்கையை பற்றிய சம்பிரதாயமான பார்வையை கொண்டவராகவும் இருக்கிறார். ஆக மௌனி இருத்தலியத்தை பிரஜை பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர் அல்ல. அவரது மன எழுச்சியின் தருணங்களில் மட்டுமே படைப்பு மனம் இருத்தலியத்தை சென்றடைகிறது என்று படுகிறது. அம்மன எழுச்சி எப்பொழுதும் சென்று மறைந்த இளமை, காதல், நகரம் சார்ந்த ஏக்கம்தான். அந்த பகற்கனவுகளுக்கு கற்பனாவாத கவியுலகின் மீட்டலுக்கு இட்டுச் சென்று இறுதியில் இருத்தலியத்தின் அந்த பழகிப்போன பாழில் கொண்டு சென்று நிறுத்திவிடுகிறது. தமிழ் நவீனத்துவ எழுத்து அறிமுகமாவதற்கு முன்னரே மௌனி எழுதிவிட்டார் என்பது முக்கியமான விஷயம். அவரது முன்னோடித்தன்மைக்கு இதுவே ஒரு காரணம். மலையாளத்தில் மௌனி 1980களில் அறிமுகமான பொழுது அவர் இருத்தலிய எழுத்தாளரான கே.பி. நிர்மல் குமாருடன் ஒப்பிடப்பட்டார்.
அது எனக்கு ஆச்சரியத்தை அளித்தது. ஆனால் பிறகே அந்த கோணத்துடன் நிர்மல்குமாரை படிக்கும் பொழுது ஆச்சரியமளிக்கும் அளவுக்கு ஒற்றுமை தெரிய வந்தது. நிர்மல்குமாரின் மொழி மௌனி அளவுக்கு நெகிழ்ச்சி உடையது அல்ல. புறக்காட்சி சித்தரிப்புகள் கராரான பொருண்மை கொண்டவை. இவ்வித்தியாசத்தை தவிர்த்தால் கதை, கூறுமுறை எல்லாமே அதேதான். மரணத்தின் நிலையாமையின் நிழலில் நிற்கும் கதாபாத்திரங்கள் ததும்பும் மன ஓட்டங்களுடன் ஒரு குறிப்பிட்ட நிலப்பகுதியில் உலாவுவார்கள். அந்த நிலம் சார்ந்த படிமங்கள் அவர்களில் உருவாகும். இதுதான் அவர் கதைகளில் வாய்ப்பாடு. மௌனிக்கும் அதுவே சூத்திரம். தனிநபரின் அக உலகை முக்கியப்படுத்தமையால் நவீனத்துவம் எப்பொழுதுமே பகற்கனவுகளில் உலகை அதிகமாக முன்வைத்தது என நாம் அறிவோம். பகற்கனவின் அந்தரங்க பயங்களையும் எழுச்சிகளையும் படிமங்களாக ஆக்கியதனாலேயே காஃப்காவின் ஆக்கங்கள் அழுத்தம் பெற்றன. பகற்கனவின் அந்தரங்க மனப்புயலை மொழியில் பற்றச் செய்த முயற்சியே நனவோடை உத்தியாக மலர்ந்தது. மௌனியின் பகற்கனவின் உலகம் கற்பனாவாத பாவியலை கொண்டிருப்பதால் மற்ற நவீனத்துவ ஆக்கங்களிலிருந்து சிறிது மாறுபடுகிறது. கற்பனாவாதம் சார்ந்த உணர்ச்சி உத்வேகம் காரணமாக மௌனி நவீனத்துவம் தேடிய செவ்வியல் சார்ந்த சமநிலையை இழக்கிறார். ஆனாலும் அவை நவீனத்துவ ஆக்கங்கள்தான். மௌனியின் கதை வடிவம். மௌனியின் கதைகளில் வடிவ அமைதி பற்றி விவாதிப்பது சிரமமான ஒன்று. திலீப் குமார் அவரது கதைகளை வடிவம் சார்ந்து வகைப்படுத்துகிறார். ஆனால் மௌனி சொல்ல வந்த மையக்கருவை அதிக விலகலில்லாமல் சொல்லிவிட்டால் அது வெற்றி பெற்ற வடிவு ஒழுங்கு கொண்ட கதை என்றும், அப்படி இல்லாமல் அது அலைபாய்ந்து திசை தவறினால் பலவீனமான கதை என்றும் முடிவுக்கு வருகிறார். மௌனியின் கதைகள் அல்ல. ஆகவே கதை என்ற வடிவத்தின் பொது இலக்கணங்களை அவற்றில் தேடுவது அர்த்தமில்லாதது. கதை என்பது கரு, அக்கரு வெளிப்படும் களம், அக்களத்தில் வாழும் கதாபாத்திரங்கள், அவர்களினூடாக நிகழும் சம்பவங்கள், அவர்களுடைய மன உணர்வுகள் ஆகியவற்றுக்கிடையேயான ஒத்திசைவால்தான் எப்பொழுதும் அள்ளப்படுகிறது. இதன் சாத்தியக்கூறுகள் எல்லையற்றவை. மௌனியின் கதைகள் வெளிப்படும் களம் எப்பொழுதுமே அரைகுறையானதாக, தெளிவற்றதாக உள்ளது. அதன் பொருத்தப்பாடு குறித்து பேச இளமளிக்கும் கதைகள் அவர் லௌகீகமான கருக்களை கொண்டு எழுதிய குடும்பத்தேர், சாவில் பிறந்த சிருஷ்டி போன்ற கதைகள் மட்டுமே. மற்ற கதைகளில் கதை வெளிப்படுத்தும் பிரக்ஞை நிலையில் படிமங்களாக தெரியும் களத்தையே நாம் காண நேர்கிறது. உதாரணமாக அத்துவான வெளி என்ற கதை. வீட்டுக்கு முன்னால் ஒரு மாபெரும் மரம் நிற்கிறது. ஒருவன் அதை பார்த்து காலவெளி குறித்த ஒரு பிரமிப்பை மனதில் ஓடவிடுகிறான். ஒரு கதையின் இலக்கணப்படி அந்த மரம் அங்கு நிற்க கதையிலும் கதை நிகழும் நிலப்பரப்பிலும் இடமிருக்க வேண்டும். மௌனி கதையில் மரம் படிமம் ஆவதற்கென்றே அங்கே நின்று கொண்டிருக்கிறது. மணக்கோட்டை கதையில் நிலக்காட்சியை கதைக்குள் கொண்டு வருவதில் உள்ள அபத்தத்தை நல்ல கதாசிரியன் செய்ய மாட்டான். தன் நண்பன் சங்கரன் இறந்த செய்தியை அறிந்து துக்கத்துடன் வீடு திரும்புகிறான் சேகரன். வழியில் அகஸ்மாத்தாக ஒரு பாழடைந்த கோட்டையுள் நுழைகிறான். அங்கிருந்து சேகரனின் வீட்டுக்கு செல்கிறான். இங்கு அக்கோட்டையையும் என்னை படிமமாக்க மாட்டாயா என்று வந்து நிற்கிறது. குடும்பத்தேர் போன்ற கதைகளில் மௌனி தான் அறிந்த பிராமண குடும்பச் சூழலை சாதாரணமாகவே சொல்கிறார். இந்நேரம் என்ற கதையை பண்ணையாரின் கோணத்தில் சொல்ல ஆரம்பிக்க வேண்டிய அவசியம் என்ன? பண்ணையாரின் குணச்சித்திரம் ஏன் வருகிறது? பயிற்சியற்ற கதை சொல்லியின் தடுமாற்றம் அது. மௌனியின் கதாபாத்திரங்கள் எப்பொழுதும் மனிதர்கள் அல்ல, அவைகள் மாதிரிகள் மட்டுமே. ஆகவே அவற்றின் குணச்சித்திரத்தை அளப்பது, மதிப்பிடுவது சிரமமானது. அவற்றினூடாக மௌனி காட்டும் பெண்பிம்பம் இத்தகையது என்பது போன்ற பொது வரையறைகளை மட்டுமே உருவாக்க முடியும். திலீப் குமார் கூட தன் கட்டுரையில் மௌனியின் பெண்கள் மௌனியின் கதாபாத்திரங்கள் என்று பொதுவாக பேச முற்படுகிறார். ஒரு கதாபாத்திரத்தை கூட தனியாக எடுத்து அதன் குணச்சித்திரம், அதன் மன அமைப்பு மற்றும் வாழ்க்கைச் சூழல் ஆகியவற்றை பற்றி பேச முற்படவில்லை. கடந்த அரை நூற்றாண்டில் இங்கே நிகழ்ந்த எந்த இலக்கிய விவாதத்திலும் மௌனியின்
ஒரு கதாபாத்திரமாவது மேற்கோள் காட்டப்பட்டு நான் காண நேரவில்லை. மௌனியின் மைய கதாபாத்திரங்கள் மௌனியின் விருப்ப கற்பனையில் அல்லது பகற்கனவில் உதித்தவை மட்டுமே. அவரது கோணத்தில் உருவாகும் பெண்ணே அவரது பெண் கதாபாத்திரங்கள். மாதிரிகள் என்று பார்த்தால் கூட அவை 2 வகைப்பட்டவை. ஒன்று இளமை காதலி, இறந்து விட்டவள் அல்லது பிரிந்து விட்டவள். 2 நல்ல விபச்சாரி, உதிரியான மனைவிகள் சிலர். உதாரணம் சிகிச்சை, சாவில் பிறந்த சிருஷ்டி போன்ற கதைகள். அவர்கள் வெறும் முகங்கள் மட்டுமே. புகைமூட்டத்தை தவிர்த்து பார்த்தால் அந்த 2 பெண் கதாபாத்திரங்களும் இந்திய நவீன இலக்கியத்தின் ஆரம்ப கட்டத்தில் உருவான வகை மாதிரிகள் என்பதை காணலாம். சரத் சந்திரரின் கதைகள் மூலம் நமக்கு மிக மிக அறிமுகமான கதாபாத்திரங்கள். உதாரணமாக தேவதாஸ் கதையில் 2 முகங்களுமே உள்ளன. இந்த கதாபாத்திரங்கள் வேர்களை நாம் வங்க எழுத்துகளில்தான் காண வேண்டும். ஏற்கனவே சொன்ன அதே காரணங்கள்தான். நவீன கல்வி இந்திய இளைஞர்கள் மனதில் உருவாக்கிய கற்பனாவாத நோக்கும் தாழ்வுணர்வும் சோர்வும் தான் இந்த ஊற்றுக்கண். வங்கத்தின் கலாச்சார எழுச்சியின் விளைவாக 19ஆம் நூற்றாண்டில் உருவான புத்துணர்வு கொண்ட இளைஞர்கள் மீது கற்பனாவாதம் செலுத்திய பாதிப்பின் விளைவாக வங்கம் முழுக்க தெய்வீக காதலின் அலை எழுந்ததை காணலாம். திருமணம் மூலம் உருவாகும் பெண்ணின் உறவில் சம்பிரதாயத்தன்மை மீதான சலிப்பு, பெரும்பாலும் இது பொருந்தாத பால்ய மனம், ஒரு கற்பனை காதலிக்கான ஏக்கம், அவள் அடையவே முடியாதவள் என்ற துக்கம், அதன் விளைவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒருத்தியாக பகற்கனவு. அவள் அழகி, படித்தவள், தடையில்லாமல் அணுகக்கூடியவள், துயரம் நிரம்பியவள். ஆகவே தாசி. மௌனி கதைகள் வங்க மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டால் அவை அங்கே சரத்சந்திரனின் கதைகளுடன் ஒப்பிடப்படும். மௌனியில் உள்ளது அதே மனநிலை, அதே கதாபாத்திரங்கள்தான். மௌனியின் தாசியை மேலும் பகுப்பாய்வு செய்ய முடியும். நம் நாட்டில் நவீன இலக்கியம் தொடங்கிய காலகட்ட படைப்புகளில் எல்லாமே தாசிகள் முக்கியமான பாத்திரங்களாக வருகிறாள். இது ஏன் என யோசித்தால் நமது சமூக வாழ்வில் பல தளங்கள் தெரிய வரும். பெண் கல்வி முற்றாக தடுக்கப்பட்ட ஒரு சமூக அமைப்பையே நமக்கு இருந்தது. தத்துவம், காவியம், கலைகளும் பெண்களுக்கு தொடர்பே இல்லாத துறைகளாக இருந்தன. அதே சமயம் தாசிகள் கல்வியும் கலைப்பயிற்சியும் கொண்டவர்களாக இருந்தனர். ஆகவே அறிஞர்களும் கலைஞர்களும் தாசிகள் மீது பெரும் நாட்டம் கொண்டிருந்தனர். மறுபாலினத்துடன் நட்பு, காதல், அறிவார்ந்த உரையாடல் எல்லாமே தாசிகளுடன் மட்டுமே சாத்தியம். ஆகவேதான் கம்பனும் காளிதாசனும் தாசிகளின் உலகில் வாழ நேர்ந்தது. இந்த நிலையே 18ஆம் நூற்றாண்டிலும் 19ஆம் நூற்றாண்டிலும் நடுவரை நீடித்தது. கல்வி மூலம் அறிவார்ந்த தேடல் கொண்டு உருவாகி வளர்ந்தவர்களான புளோட்டானிக் காதலை கற்று கற்பனாவாதம் நிரம்பிய பெண்ணுறவுக்காக ஏங்கிய இளைஞர் சமூகம் தாசிகளை நோக்கிச் சென்றது. தாசிகளை நோக்கிச் செல்வதை அவர்களுடைய இலட்சியவாத ஒழுக்கவியல் தடை செய்தபோது பகற்கனவுகளை விரித்து பல தளங்களில் தாசிகளை மறு ஆக்கம் செய்து கொண்டார்கள். விதிவசத்தால் தாசி வாழ்வுக்கு வந்த துயரம் நிரம்பிய தாசி, தாசி வாழ்வில் இருந்தாலும் அதில் ஆன்மா ஒட்டாத தாசி, தாசி வாழ்வுக்கு அப்பால் மறுதளத்தில் மகத்தான ஒரு வாழ்க்கையை நோக்கி கொண்டிருக்கும் தாசி என பல முகங்களை நாம் ஆரம்பகால வங்க இலக்கியத்திலும் அதன் பாதிப்பில் எழுதப்பட்ட பிற இந்திய நாவல்களிலும் காணலாம். மௌனி முன்வைக்கும் தாசி சித்திரம் மேற்குறிப்பிட்ட வகையானதே என உணர முடியும். மௌனியின் தாசி ஒருவித மர்மமான கவர்ச்சி கொண்டவள். அவரது அத்தனை தத்துவார்த்த பிரசங்கங்களையும் தானும் முன்வைப்பவள். கனவு பெண் போல. உதாரணங்கள் பல. நினைவு சுவட்டில் வரும் தாசி சொல்கிறாள், தன்னிடம் உறவு கொண்டு பலகாலம் கழித்து காண நேர்ந்த ஒருவனிடம் அவனது குழந்தைகள்தான் தான் பெண் என்று விளக்கும் வரி அது. மறைந்த காரணத்தை நான் காரியத்தில் எப்பொழுதும் பார்க்க முடிவதில்லை. இரண்டுமே ஒன்றாக என் கண்முன் தோன்றும் பொழுதுதான் இந்த உள்ள கிளர்ச்சி. அவள் எப்படி முடிக்கிறாள்? இப்பொழுது என்னுடைய எண்ணங்கள் எவ்வளவு இனிமையாக மனத்தை துன்புறுத்துகின்றன. என் இன்பக் கண்ணீருடன் என் வாழ்க்கை இனி கரைந்தாலும் பாதகமில்லை. உறவு, பந்தம், பாசம் கதையில் கௌரி என்ற பெண் தாசி இதே குணச்சித்திரம்தான்.
ஐயா, நான் ஒரு பெண், அதுவும் தாசி பெண். நாங்கள் தாசிகள் ஒரு விதத்தில் கல்யாணமானவர்கள் மனைவிகள் என கொள்ளவும் முடியும். கல்யாணமான ஒருவள் மறதியில் தன் கணவனை எங்கோ விட்டுவிட்டு எங்கும் தேடுவதான பாவனையை என் மனது அடிக்கடி கொள்கிறதையா. ஆண்களால் கல்யாணமின்றி வாழ முடியும், பெண்களால் முடிகிறதில்லை. இந்து தர்மம் அப்படித்தானே? குடை நிழல் கதையில் ஜோன்ஸ் முற்றிலும் தத்துவமாகவே பேசுகிறாள். இந்த பெண்களை நாம் தமிழக தாசிகளின் சமூக பின்புலத்தில் பொருத்தி பார்ப்பதை கற்பனை கூட செய்ய முடியவில்லை. முதல் விஷயம், கௌரி போன்ற பெண்கள் பொதுவாக தாசிகளுக்கு உரியன அல்ல. சதிர், இசை, கோவில், சேவை போன்ற சில தனி செயல்தலங்களும் அது சார்ந்த மனநிலைகளும் மொழிகளும் அவர்களுக்கு இருந்தன. அவற்றை நாம் கொத்தமங்கலம் சுப்புவில் தில்லானா மோகனாம்பாள் நாவலில் காண முடிகிறது. அவர்களை நம்பி ஒரு சூழலே இயங்கிய நிலையில் அவர்களுக்கு ஒரு வகை வணிக கடமையாகவே தாசி தொழில் இருந்திருக்கும். உலகமெங்கும் தாசிகளுக்கு அவர்கள் வாடிக்கையாளர்களுடன் உள்ள உறவு வணிக அடிப்படை கொண்ட உறவே ஒழிய உணர்வு ரீதியான உறவல்ல. மௌனியின் தாசிகள் அவரது விருப்ப கற்பனையில் முளைத்து எழுந்தவை மட்டுமே. மௌனி கதைகளில் வரும் நிகழ்ச்சிகள் எப்பொழுதும் செயற்கையானவை. மகற்கனவின் செயற்கை தன்மை அது. மௌனி கதைகளின் நிகழ்ச்சிகளும் பெரும்பாலும் கோர்வையான போக்கோ நம்பும்படியான தர்க்கமோ இருப்பதில்லை. 15 வருடங்களுக்கு முன்னால் பிரிந்து விட்டவர்கள் மீண்டும் சந்தித்த உடனே தத்துவார்த்தமாக பேச ஆரம்பிப்பார்கள். ஒரு பெண் பாடியே உயிர் துறக்கிறாள். ஒருவன் ஒருத்தியை பார்க்கும் பொழுது அவள் முகத்தில் ஏன் என்ற வினாய் இருக்கிறது. அத்துடனேயே அவள் இறந்தும் போகிறாள். இந்த செயற்கைத்தன்மை நிகழ்ச்சி போக்கு மௌனியின் கனவின் சாயலை ஒருவித மூட்டத்தை வெற்றிகரமாக உருவாக்குவதாலேயே அவை வாசகனின் ஆழமான திருப்தியை உருவாக்காமல் இலக்கியத்தன்மை கொள்கின்றன. ஆனால் மௌனியின் கதைகளில் எஞ்சி உள்ளது மன உணர்வுகள் மட்டுமே. அவை கதாபாத்திரங்களின் உணர்வுகளாக வெளிப்பட்டாலும் உண்மையில் மௌனியின் எல்லா கதாபாத்திரங்களும் பேசுவது மௌனியின் குரலைத்தான். உறவு, பந்தம், பாசம் கதையில் கௌரி, குடைநிழல் கதையில் ஜோன்ஸ், அழியாச்சுடர் கதையில் கதை சொல்பவன் எல்லோருமே ஒரே உணர்வு நிலையைத்தான் வெளிப்படுத்துகிறார்கள். இன்னும் சொல்லப்போனால் மௌனி கதைகளின் கதை சொல்லும் குரல், உரையாடல் பகுதிகள், தன்னுரைகள், மன ஓட்டங்கள் எல்லாமே ஒரே போல மன ஓட்டத்தின் சாயலுடன் உள்ளன. அவை வெளிப்படுத்தும் உணர்வு ஒன்றுதான். இனம் புரியாத ஒரு பிரமிப்பு நிலையை அல்லது துக்கத்தை வகுத்து சொல்ல முடியாது தவிப்பது மட்டும்தான். மீண்டும் மீண்டும் இதை அவர் கதைகளில் காணலாம். உதிரி சொற்கள், உடைந்த சொற்றொடர்கள், தத்துவார்த்தமான சில வரிகள் மட்டுமே படிமங்கள் மூலம் மௌனி அந்த மன எழுச்சியை சொல்ல முனைகிறார். அந்த தவிப்பின் சில தருணங்கள் அவரால் நமக்கு தந்துவிட முடிகிறது என்பதனாலேயே அவரது ஆக்கங்கள் முக்கியத்துவம் கொள்கின்றன. மௌனியின் கதைகளில் உள்ள ஒட்டுமொத்த முயற்சியே இதுதான் என்று சொல்லலாம். இந்த இயல்பு கவிதைக்குரியதென்பதை விளக்க வேண்டியதில்லை. மௌனியின் கதைகளை ஒருவகை உரைநடை கதை கவிதைகளாக கண்டு ஆராய்வது பொருத்தமானது. அவ்வகையில் ஏற்கனவே சொன்னது போல அவற்றின் முழு தொடர்ச்சி பிரிட்டிஷ் கவிதையில் உருவான நாடகீய சித்தரிப்புத்தான். இலக்கிய வடிவங்களில் கவிதைக்கு மட்டுமே புறச்சூழல், நிகழ்ச்சி, ஒழுங்கு ஆகியவற்றையெல்லாம் முற்றாக உதாசீனம் செய்து அக உத்வேகத்தை மட்டுமே நம்பி இயங்கும் சுதந்திரம் உண்டு. பிரிட்டிஷ் கற்பனாவாத கவிஞர்களில் சிலர் தங்கள் கவிதையில் அப்படி இயங்கியவர்கள்தான். ஆனால் நாடகீய பாவியல் கையாண்ட பிரவுனிங் போன்ற புற உலகை உதாசீனம் செய்யவில்லை. அவர்கள் கவிதைகளுக்கு அவை முன்வைக்கும் கவித்துவ உத்வேகத்தை தவிர்த்தாலும் புறத்தகவல்களின் மதிப்பு உண்டு. மௌனி அவர்களுடைய உத்வேகத்தை பின்பற்ற விழைகிறார். ஆனால் என்ன பிரச்சனை என்றால், கவித்துவ உத்வேகத்தை மட்டுமே நம்பி இயங்கும் அளவு அவரது மொழி முதிர்ச்சி உள்ளதல்ல. அவரது மொழியின் பலவீனமே அவரது கதைகளின் பல வகையான மூட்டங்களை உருவாக்கியதென்றால் அது மிகையல்ல. ஆக மௌனி கதைகளை வடிவ ரீதியாக இப்படியே மதிப்பிட வேண்டும். அவை கற்பனாவாதத்தின் புத்தெழுச்சியை
தளர்வான பயிற்சியற்ற உரைநடையில் சாதிக்க முயன்றதன் விளைவுகள்தான். மௌனியின் மொழிநடை. தன்னுடைய மன உத்வேகத்தை சொல்வதற்கு தமிழ் மொழி போதுமானதாக இல்லை என்று மௌனி குறைபட்டு கொண்டார் என்று சொல்வார்கள். பலர் இதை பதிவும் செய்துள்ளார்கள். படைப்பாளிகளுக்கு உளறுவதற்கான உரிமம் உண்டு என்பது உண்மையே. பல அற்புதமான உளறல்களை நவீன இலக்கிய மரபு பதிவு செய்தும் உள்ளது. ஆனால் நவீன தமிழ் இலக்கியத்தின் 3/4 நூற்றாண்டு வரலாற்றில் மௌனியின் இந்த கூற்றே உச்சகட்ட பேத்தல் என்று சொல்ல முடியும். மொழியின் சொற்களோ சொல்லமைப்போ தொடர்புறுதலுக்கு ஒருபோதும் தடையாக இருப்பதில்லை என்பதற்கு வளர்ச்சியும் விரிவுமில்லாத சிறு மொழிகளில் வந்துள்ள மாபெரும் படைப்புகளே சான்று. தமிழோ 1000 ஆண்டுகால இலக்கிய மரபும் விரிந்த வரலாற்று பின்புலமும் மிக நெகிழ்வான இலக்கண அமைப்பும் ஒலிநயமும் கொண்ட மொழி. அதன் சொற்களஞ்சியம் மகத்தானது. தமிழை அறிந்த ஒரு வாசகன் உடனடியாக கேட்கத் துணியும் கேள்வி, ஆழ்வார்கள் பாடாத எந்த அகநெகிழ்வை மௌனி சொல்லிவிட்டார் என்பதுதான். உடையவர் பாடிய மொழியில் உணர்வுகளை சொல்லும் திறன் இல்லை என்று சொல்வதை எப்படி நாம் எடுத்துக்கொள்வது? 500 வருடமானாலும் தமிழ் தான் உருவாக்கிய அக உணர்வுகளின் நுட்பங்களை புரிந்து கொள்ளாது என்று மௌனி சொன்னார் என்பதுண்டு. தமிழ் இலக்கியத்தின் பெரும்பகுதி அகத்துறையே. என் வாசிப்பில் அகச்சித்திரத்தில் உலக இலக்கியத்தின் மிகச்சிறந்த உதாரணங்கள் தமிழிலேயே உள்ளன. அக உலக சித்தரித்த தமிழ் கலைஞர்கள் 100 பேரின் பெயரில் பட்டியலிட்டால் மௌனியை இலக்கண நுண்ணுணர்வுள்ள எவருமே சேர்க்க துணிய மாட்டார்கள். மௌனியின் பிரச்சனை என்ன? புலமைப்பித்தன் தவிர்த்த மற்ற தமிழ் நவீனத்துவ படைப்பாளிகளைப் போலவே மௌனியும் தமிழ் இலக்கிய மரபின் அறிமுகம் உள்ளவர் அல்ல. அவருக்கு உண்மையிலேயே தமிழ் வந்து சேர்ந்திருக்கும் இடம், அதன் விரிவும் மகத்துவமும் தெரியாது. கல்லூரி கல்வி மூலம் தான் கற்ற மேலை கற்பனாவாதத்தை தன்னுடைய அக்ரஹார புழங்கு மொழியில் சொல்ல முயன்றார் அவர். பிரவுனிங்குக்கும் கோல்ரிட்ஜுக்கும் ஷேக்ஸ்பியராலும் பண்படுத்தப்பட்ட மில்டனால் அகலப்படுத்தப்பட்ட மொழியில் எழுதினார்கள். கிரேக்க செவ்வியல் மரபின் பெரும் படிம செல்வத்தை, சொல் வளத்தை சுவீகரித்து கொண்டு எழுதினார்கள். மௌனியின் படைப்பு மொழி அவருக்கு இருந்த எந்த மரபிலிருந்தும் வேர்நீர் பெறாத இலை வெளுத்த செடி. மௌனி தமிழை கற்கவில்லை என்பதுடன் அவருக்கு பெரும் மதிப்பிருந்த சம்ஸ்கிருதத்தை கூட பிழையற கற்கவில்லை என்பதற்கு அவரது சொல்லாட்சிகளே சான்று. அவருக்கு இந்திய தத்துவ மரபில் ஆழமான பயிற்சி இருந்தது என்று சொல்லப்படுகிறது. எனக்கு புரியாதது இது. மணிக்கொடி எழுத்தாளர்கள் பலரையும் பற்றி இத்தகைய பூதாகர படிமங்கள் உள்ளன. பிச்சமூர்த்தி, கூப்பாரா பற்றியெல்லாம் இப்படி சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் எழுத்தில் அந்த ஞானத்தின் சாயல்கள் இல்லையே என்ற வினா என் மனதில் எப்பொழுதுமே எழுவது. குறிப்பாக இந்திய தத்துவ மரபின் மீதான பயிற்சியின் சாயலை இவர்கள் எழுத்தில் அம்மரபை ஓரளவு அறிந்தவன் என்ற முறையில் என்னால் காண முடியவில்லை. புதுமைப்பித்தனின் ஆக்கங்களில் அவரது சைவ சித்தாந்த பயிற்சியும் தமிழிலக்கிய பயிற்சியும் வெளிப்படுவதை ஒப்பிட்டு பார்க்கலாம். மரபில் உள்ள பயிற்சி மூலம் ஒருவரின் படைப்பு மொழி பல மடங்கு பெருகி வருகிறது. தத்துவம் தர்க்கத்தையும் மெய்யியல் படிமங்களையும் கொடுக்கிறது. கம்பன் தொடங்கிய பா. சிங்காரம் வரை படைப்பாளிகளுக்கு மரபு எப்படி மொழியை அளிக்கிறது என்பதை நாம் கண்கூடாக காணலாம். மிகச்சிறந்த அகமன சித்தரிப்புகளை எடுத்து கூர்த்து பார்த்தால் ஒன்று தெரியும். அவை தத்துவார்த்தமான தர்க்கத்தை நுட்பமாக பயன்படுத்தி மேலே மேலே சென்றபடி இருக்கும். ஒரு கட்டத்தில் தர்க்கத்தை உதறி கவித்துவத்தை படிமத்தை கைக்கொண்டு உச்சத்தை அடையும். தத்துவார்த்தமான பயிற்சி இல்லாத பெரும் படைப்பாளிகள் உலக இலக்கியத்தில் மிக குறைவே. அதைவிட முக்கியமானது மரபின் அடிப்படை படிமங்கள். ஒரு படைப்பாளி உருவாக்கும் படிமங்கள் அவன் மரபிலிருந்து பெற்று ஆழ்மனதில் ஊறியுள்ள ஆழ் படிமங்களின் மறு ஆக்கங்களே என C.I. யுங்கின் கருத்துக்களை ஒட்டி நம்மால் கூற முடியும். மெய்யியல் மரபின் உள்ள பயிற்சி அந்த ஆழ் படிமங்களை ஆராய தியானித்து பெருக்கிக் கொள்ள உதவுகிறது. மௌனி கதைகளில்
அவ்வாழ் படிமங்கள் எவ்வகையில் செல்வாக்கு செலுத்தவில்லை. அவர் படைப்புகளை அவை தற்செயலாக மட்டுமே உருவாகுகின்றன. அவரது வளர்ப்பு காரணமாக மௌனியின் கதைகளின் மையப் பிரச்சினை நம் மரபில் மிக விரிவாக பேசப்பட்டு விட்ட ஒன்று. தூலத்துக்கும் சூக்ஷ்மத்துக்கும் நடுவே உறவு, அதாவது மாயைக்கும் அதன் சாரத்துக்கும் இடையேயான உறவு. ஒவ்வொரு சிந்தனை ஓட்டமும் ஒவ்வொரு கோணத்தில் அதை பற்றி விவாதித்துள்ளன. அதன் எந்த கீற்றையும் நாம் மௌனி கதைகளில் காண முடிவதில்லை. எப்படி அக உணர்வுகளை பேச முயன்ற அவர் கதைகள் தமிழில் உள்ள மாபெரும் அகமரபை இல்லையென்றே பாவிக்கின்றனவோ, அப்படியே இந்த மகத்தான தத்துவ விவாத மரபையும் அவை இல்லையென்றே பாவிக்கின்றன. அதே போல மௌனியின் உலக பெரிதும் உழுக்கும் சாத்தியம் கொண்ட நம் மரபின் மாபெரும் படிமங்களில் அவர் மனம் படியவே இல்லை. சிறந்த உதாரணம் சிதம்பர ரகசியம். திரையிடப்பட்ட வெட்டவெளி, மறைக்கப்பட்டிருக்கும் வெறுமை. பாழ் மௌனியின் கதையுலகில் மையம், பல 100 மடங்கு உக்கிரத்துடன் வெளிப்படும் ஆழ் படிமம் அது. வாழ்நாளெல்லாம் சிதம்பரத்திலேயே வாழ்ந்த மௌனிக்கு அவர் மனம் அதில் படிந்திருக்குமென்றால் அந்த படிமம் எப்படி எப்படி பொருள்பட்டிருக்கக்கூடும்? மரபின் மீதான ஆர்வமின்மையால்தான் மௌனியின் மொழி வறுமை கொண்டது. மௌனிக்கு தமிழ் மரபு மீது உதாசீனமான பார்வை இருந்தது. தமிழ் மறுமலர்ச்சியையும் தமிழிசை இயக்கத்தையும் எல்லாம் மிக எதிர்மறையாகவே அவரால் காண முடிந்தது என்பதெல்லாம் பதிவு செய்யப்பட்டுள்ளன. ஆகவே தமிழின் மாபெரும் அகமரபை அவர் கற்கவில்லை. மத ரீதியாக தனது பக்தி மரபை அவர் கற்றதற்கும் சான்று இல்லை. ஆகவே நம் அகமரபின் தொடர்ச்சியாக அவர் படைப்புகள் அமைய வாய்ப்பின்றி போயிற்று. உள்ளத்தை சொல்ல நம் மரபு மிக மிக கவித்துவமான ஒரு முறையை கண்டடைந்துள்ளது. அகத்தை புறத்தே ஏற்றி கூறுவது, இயற்கையை மனத்தின் பருவடிவமாக காண்பது. சங்கப்புலத்தில் காதல் கொண்டு பூக்கும், காத்திருந்து வாடும், பிரிவில் கருகும் இயற்கையை நாம் காண்கிறோம். இவ்வாறு இயற்கையின் மீது உணர்வுகள் ஏற்பட்டமையால் உணர்வுகள் நேரடியாக வெளிப்பட வேண்டிய தேவை இல்லாமல் ஆயிற்று. ஆகவே உக்கிரமும் உத்வேகமும் நேரடியாக கவிதையில் பதிவாகவில்லை. இயற்கையின் முகமாக வெளிப்பட்டு வாசகனின் கற்பனையில் அவை நிகழவிடப்பட்டன. சங்கக் கவிதை வெளிப்படுத்தும் அகநுட்பத்தின் விளிம்பை கூட மௌனியின் கதைகள் தொட முடியவில்லை என்பதே என் கணிப்பு. பக்தி மரபில் சங்கக் கவிதையின் அக இலக்கணம் உள்ளுரையாக பேணப்பட்டது. உத்வேகம் உக்கிரமும் நேரடியாக மொழியில் வெளிப்பட்டன. அதன் விளைவாக மொழி இசைத்தன்மை கொண்டது. தமிழ் பாவியல்பு அதன் உச்சத்தை தொட்டது நம்மாழ்வார் ஆண்டாள் கவிதைகளில்தான். அந்த மரபின் தொடர்ச்சியாக மௌனி பாவியல்பு வெளிப்பட்டிருந்தது என்றால் அது இசையழகு கொண்ட மொழியை அடைந்திருக்கும். அதுவும் நிகழவில்லை. மௌனி மொழி வறுமை கொண்டதற்கு மேலும் முக்கியமான காரணம் இது. மௌனியின் மாபெரும் வறுமை அவருக்கு இயற்கையை காணுதல் கண் இல்லை என்ற துரதிர்ஷ்டத்திலிருந்தே உருவாயிற்று. கற்பனாவாதத்தின் அழுத்தமான பாதிப்பு கொண்ட இந்த படைப்பாளி இயற்கையின் மீது பரவசமான உறவு கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவரது கதைகளில் இயற்கையின் சித்திரங்கள் மிக குறைவே. ஒன்று, அவரது கதாபாத்திரங்கள் இயற்கையை காணாமல் தங்கள் அக அரற்றலிலேயே மூழ்கி இருப்பவர்கள். அபூர்வமாக அவரது கதைகளில் புற உலகம் வருகிறது. அந்த புற உலகம் கூட அதிகமும் தெரு, கோவில், வீடு இப்படித்தான். மழை, வெயில், காற்று, ஒளி என இயற்கை முகங்கள் சித்தரிக்கப்படுவது குறைவே. 2 விதிவிலக்குகள். மணக்கோட்டை, அதில் ஒரு கோட்டை சொல்லப்படுகிறது. பிறகு அத்துவான வெளி, அதில் ஒரு மரம். இவை 2ம் கூட வெறும் படிமங்களாக மட்டுமே சொல்லப்படுகின்றன. அவற்றின் மீது கதாபாத்திரங்களின் மனத்தின் சொற்கள் சென்று படிகின்றன. தன் பிரபலமான இயற்கை கட்டுரையில் ரால்ஃப் வால்டோ எமர்சன் இயற்கையே நமக்கு மொழியை தருகிறது என்று சொல்கிறார். மொழியை செறிவுற செய்வது இயற்கையின் கூறுகள், மொழியில் படிந்து உருவாகும் படிமங்களே. மௌனிக்கு இயற்கை மீது பற்றும் பரவசமும் இருந்திருக்குமென்றால் அவரது மொழியில் அவரது மனம் எல்லையற்ற படிம உலகமாக விரிந்து பரவியிருக்கும். ஆக தமிழ் தனக்கு போதவில்லை என்று சொல்லும் பொழுது மௌனி உத்தேசிப்பதென்ன?
அவருக்கு அன்று வரையிலான மரபு போதவில்லை. அவர் முன் விழித்த இயற்கை போதவில்லை என்றுதான். சன்னல் வழியாக பார்த்து எனக்கு கையளவு வானம்தான் இருக்கிறது, போதவில்லை என்று சொல்கிறார். இந்த வறுமை மௌனியின் மொழியை ஒத்து வாத்தியத்தில் ஸ்வரமிசைக்க முயன்ற நாதஸ்வர வித்வானைப் போல கிரீச்சிட வைக்கிறது. படிமங்கள் இல்லாமல், பாவியல்பின் இசைத்தன்மையையும் இல்லாமல் மௌனி அகத்தை பேச முற்படுகிறார். அப்பொழுது முறிந்து திருகும் சொற்றொடர்களே அதிகம் உற்பத்தியாகின்றன. 1000 வினோத யோசனைகள் அவள் மனதில் புதைந்து மறைந்து மாறுபட்டும் அவளுக்கு வாழ்க்கையில் அலுப்பு கொடுக்கத்தான் ஒன்றாக தோன்றின. குடைநிழல். நம் மௌனி கதைகள் முழுக்க சாதாரணமாக காணலாம். மன இயக்கத்தின் அர்த்தம் மீறிய பாய்ச்சல் போக்கை சொற்றொடரால் பிடிக்க முயலும் முயற்சிகள் இவை. இந்த அளவில் இந்த உடைவுகள், சிதைவுகள் நியாயப்படுத்தக்கூடியவையே. அதே சமயம் சாதாரணமாக கதை சொல்லும் பொழுது மௌனியின் சொல்லாட்சியில் திணறுவதை காணலாம். தொடர்புவனை சரிகட்ட கோவில் தரிசனம் செய்துவிட்டு அவரையும் இருந்தால் பார்த்து அழைத்து வருவதாகவும், இவன் சுகமாக இங்கு இருப்பதில்தான் திரும்புகாலில் அவனை சேருவதாகவும் சொல்ல நினைத்தவனை தடுத்து, என்ன ஒற்றுமை போங்கோ சார், மனசு தானே சொல்ல இருப்பதை நீங்களே செய்து காட்ட என சொன்னான். தனக்கு புரிந்ததை இல்லை ஒரு மன ஒற்றுமை அது இது என்பதில் இரு உடல் ஒரு எண்ணமோ அல்லது ஒரு விடல் இரு எண்ணமோ ஆக ஒன்றிலும் நம்பிக்கை இல்லை என்பதையோ காதலை பற்றி தம் எண்ணமும் அனுபவமும் நினைவுக்கு வர இவன் உடம்பு கூசி குறுகியது, வருத்தமாகவும் இருந்தது. அத்துவான வெளி. இதை மீறி மௌனி பயணிப்பது அவரது மன அரற்றல் தற்செயலாக சென்று ஓர் அந்தரங்க படிமத்தில் முட்டும் பொழுது மட்டும்தான். அப்பொழுது அவரது மொழி தன் பலவீனமான இயல்பிலேயே கவித்துவத்தை அடைந்து விடுகிறது. ஆழி தண்ணீரில் எல்லை பிரித்து கோடிட்டதாதான் நம்முடைய வாழ்க்கை போன்ற உதிரியான வரிகள் மொத்த உரைநடையிலிருந்து தெரிக்கும் இடங்கள் மௌனியின் உரைநடையில் சாத்தியமாக இருக்கின்றன. அபூர்வமாக ஒரு உரைநடை பகுதியே செறிவான கவித்துவத்துடன் அவருக்கு வாய்த்துவிடும். உதாரணமாக இவ்வரிகள்: சிற்சில சமயம் இயற்கையின் வினோதமான அழகு தோற்றங்கள் மனத்திற்கு செல்லும் நேர்பாட்டையை கொள்ளும் பொழுது அதனை மறந்து அவன் மனம் ஆனந்தம் அடைவதுண்டு. மற்றும் சிற்சில சமயம் தன்னால் கவலைகளை தாங்க முடியாது என்று எண்ணும் பொழுது தன்னை விட காற்று அழுத்தமாக தாங்கும் என்று எண்ணி தன் கவலைகளை காற்றில் விடுவான். ஆனால் சூழ்கொண்ட மேகம் மழையை உதிர்ப்பதே போன்று அவை காற்றில் மிதந்து பிரிந்து உலகையே கவலைமயமாக்கிவிடும். பிரபஞ்சகானம். இதில் கூட தன் கவலைகளை என மீண்டும் சொல்லிக்கொண்டு இருக்க வேண்டியதில்லை என்பதை நாம் கவனிக்கலாம். சிதறி தெரிக்கும் சொற்றொடர்கள் மேலும் மன உணர்வுகளை சொல்வதென்பது இலக்கியவாதி முன் எப்பொழுதும் உள்ள சவால்தான். சிதறுண்ட மொழி எப்பொழுதுமே எரிச்சலை கிளப்புகிறது. அச்சிதறலின் நம்பகத்தன்மை மூலம் அதை மனக்கிளர்ச்சி கொள்ள செய்வதாக ஆக்குவதுதான் அக்கலை. மௌனியின் கதைகளில் சில இடங்கள் அதை வெற்றிகரமாக சாதித்துள்ளன. அவள் தியானத்தின் மகிமை என்னை பைத்தியமாக்கிவிட்டது, வெறித்து வெறுமனே நிற்க செய்தது. ஒரு இன்ப மயக்கம், ஒரு பரவசம். திரும்பி அவள் என்னை பார்த்ததும் கண்டுகொண்டு விட்டாள். எதிரில் நின்ற தூணை உன்னி பாய்ச்சவள் சிறிது நேரம் பார்த்தாள். என் வாக்கின் அழியாத சாட்சியாக அமைந்து நின்ற அந்த யாழி எழுந்து நின்று கூத்தாடியதைத்தான் நான் பார்த்தேன். அழியாசுடர். ஆனால் இந்த மனநிலையை இதைவிட உக்கிரமாக உடைந்த சொற்றொடரில், நாடகிய பாக்களில் பிரிட்டிஷ் கவிஞர்கள் சாதாரணமாக சாத்தியப்படுத்தியிருப்பார்கள். தமிழில் பா. சிங்காரம் அவரது புயலிலே ஒரு தோணியின் சில இடங்களில் மௌனியின் இக்கதையை விட சிறந்த மனவோட்ட சித்தரிப்பை அளித்துள்ளார். பல சமயம் மௌனி தன்னால் சொல்ல முடியாதவற்றை சொல்ல முழங்கும் சொற்றொடர்களை கொட்டி வைத்திருக்கிறார். எவ்வளவு அபத்தமாக படுகிறது எல்லாம்! ஒரு அல்ப சித்தி கண்டு தாங்க முடியாது மேலே போக வழிகாணாது தவித்து கொந்தளிக்கும் மனோவியாக்தி இவ்வகை வெளிவிளக்க ஆர்ப்பாட்டம் ஊர்கூட்டும்
தமுக்கடித்து தமாஷா போன்று எவ்வளவு அபத்தமாகப்படுகிறது. எல்லாவித பிரம்மாண்ட தோற்றமும் ஒரு அல்ப சித்தியின் அல்ப பவிஷையின் வெளி விளக்கமாகத்தானே தோற்றம் கொள்கிறது. இரவின் அந்தகார இருளை காண ஒரு சிறு ஒளிப்பொறி போன்றதாக முடியுமா இப்பகல் தீவட்டிகளின் ஒளிகாட்ட முயல்தல்கள்? எல்லாம் மாறி மறைய பாழடையத்தானே தோற்றம் கொள்கிறது மணக்கோட்டை. இதில் மனோவியக்தி போன்ற சொல்லாட்சி சம்ஸ்கிருதம் அர்த்தம் கொடுக்காது. பவிஷாஷை என்பது என்ன மொழி என்றே என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இச்சொற்றொடரை இவ்வாறு மாற்றி அமைத்தால் நல்ல வாசகன் வாசிப்பான். எவ்வளவு அபத்தமாகப்படுகிறது எல்லாம்! ஒரு சிறு தோற்றம் கண்டே கொந்தளிக்கும் எளிய மனங்கள். இந்த ஆர்ப்பாட்டம் எல்லாவித பிரம்மாண்ட தோற்றமும் ஒரு எளிய ஆவணத்தின் வெளி விளக்கமாகத்தானே தோற்றம் கொள்கிறது. இரவின் பேருருளை காட்டும் சிறு ஒளிப்பொறிக்கு நிகராகுமா பகல் தீவட்டியின் எத்தனங்கள்? அனைத்துமே உருமாறி வெறுமையில் முடிபவைதானே. மௌனியின் சாதனை. இந்த நீண்ட கட்டுரை பெரும்பாலும் மௌனியை எதிர்மறையாக விளக்கியபடியே வந்திருப்பதாக படலாம். மௌனி என்ற எழுத்தாளர் மீது ஏற்பட்டுள்ள தேவையற்ற அணிகலன்களை கழற்றி அவரை வாசிக்கும் முயற்சியே அப்படியொரு தோரணையை அவசியமாக்கியது. மௌனி நுண்ணிய மன ஓட்டங்களை எழுத முனைந்தவர். லட்சியவாத நோக்கும் சீர்திருத்த வேகமும் ஓங்கி நின்ற அக்காலகட்டத்தில் அதற்கு இயல்பாக நல்ல வாசிப்பு கிடைப்பது சிரமம்தான். ஆகவே விமர்சகர்கள் அவர் மீது கவன ஈர்ப்பு செய்ததில் தவறில்லை. மேலும் அக்கால இலக்கிய நோக்கில் உபதேசம் உரையாடல் துணியே மிகுத்திருந்தது. சொல்லப்படாத எதையும் வாசிக்கும்படி வாசகன் தயார் நிலையில் இல்லை. ஆகவே மௌனி கதைகளின் உள் அமைதி குறித்து விமர்சகர்கள் பேசியது இயல்பே ஆகும். அம்முயற்சி கடுமையாக நிராகரிக்கப்பட்ட போது விமர்சகன் மேலும் அழுத்தி சொல்ல வேண்டி இருந்தது. மௌனியை முன்வைத்த கானா சுப்பிரமணியம் ஓங்கி நின்று ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் நோக்கிய பூராவையும் கனமான விஷயத்தை ஏற்க மறுக்கின்ற மெல்லிய வார்த்தையின் சொல்லிவிடுகிற காரியத்தை மௌனி சாதித்திருக்கிறார். இந்த அளவு இந்த சாதனையை செய்து வெற்றி பெற்றவர்கள் என்று இன்றைய தமிழ் சிறுகதையில் வேறு ஒருவரையும் சொல்ல முடியாது. அவர் நடையும் நோக்கும் பூர்ணமானவை. இந்த அம்சம் சிறந்தது தனிப்பட்டது என பிரித்தெடுக்க முடியாது. கானா சுப்பிரமணியம் 1959 எழுதிய கட்டுரை என்று சொல்லி இருப்பது மிகவும் மிகையான கூற்று. புதுமைப்பித்தன், செல்லம்மாள், கபாடபுரம் போன்ற கதைகள் அவ்வளவு முழுமை கொண்ட சிறுகதைகள் எப்பொழுதும் மௌனியின் உலகத்தில் இல்லை. கானா சுப்பிரமணியம் சொல்லும் சிறப்புகள் இரண்டுமே ஏற்க முடியாதவை. மௌனி தன் எல்லையை மீறியே கனமான சொற்களை சிக்கலான சொற்றொடர்களையும் கையாண்டிருக்கிறார். அவரிடம் எளிமை மிக குறைவே. அவரது இந்த ஆக்கமும் முழுமையானதல்ல. முன்னோடியின் இக்கூற்று மீண்டும் மீண்டும் தமிழில் வழிமொழியப்பட்டுள்ளதே ஒழிய மாறி மாறி வந்த இலக்கிய அலைகளால் மறுபரிசீலனை செய்யப்படவில்லை. மௌனி கதைகள் மீது தன் மெய்யியல் அலைப்பாய்தல்களை எல்லாம் சுமத்திய பிரமிழ் மௌனியைச் சுற்றி மீண்டும் ஒரு சொல்வேலி அமைத்தார். அடிப்படை மார்க்சிச விமர்சனம் மௌனியில் அவர்களுடைய வழக்கமான உபகரணங்களை போட்டு பார்த்து வரது சமூக பொறுப்பு என்ன, அவரது கருத்தியல்பு அடிப்படையில் என்ன என்பது போன்ற வினாக்களை எழுப்பி அவரை முற்றாக நிராகரித்து அமைதி கொண்டது. உண்மையில் தமிழில் நவீனத்துவ உச்சம் கொண்ட 70களில் நவ மார்க்சிச ஆய்வுகள் உருவான 80களில் நவீனத்துவம் மறுக்கப்பட்ட 90களில் மௌலி மறு பரிசீலனைக்குள்ளாக்கி இருக்க வேண்டும். மௌனி குறித்து தொடர்ந்து பேச்சு இருக்கிறது. ஆனால் ஆழமான ஆய்வுகள் உருவாகவில்லை. டாக்டர் G.R. பாலகிருஷ்ணன் ஃப்ராய்டிய அடிப்படையில் சாவில் பிறந்த சிருஷ்டியை பற்றி நிகழ்த்திய ஆய்வும் மொழியியல் அடிப்படையாக டாக்டர் M.D. முத்துக்குமாரசாமி நிகழ்த்திய ஆய்வும் குறிப்பிடத்தக்கவை. மௌனியின் நடை புற உலகின் திடத்தன்மையை திட்டமிட்டு நிராகரிக்கிறது என்பதை மட்டுமே M.T. குமாரசாமியால் கண்டுகொள்ள முடிந்தது. ஆக நாம் மௌனியை அவரை சுற்றியுள்ள பிரமிப்பை தாண்டி அணுக வேண்டி உள்ளது. இதுவரை சொன்னதை இவ்வாறு தொகுத்து கொள்ளலாம். 1.
மௌனியின் துவக்கம் நடுத்தர வர்க்கம் நவீன கல்வி மூலம் புதுவகை ஆண் பெண் உறவை கண்டபோது ஏற்பட்ட தயக்கம், அதன் விளைவாக ஏக்கம் ஆகியவற்றில் இருந்துதான். 2. மௌனி உருவாக்கியது பகற்கனவின் உலகம். 3. மௌனி மீதான நேரடி பாதிப்பு புளோட்டானிக் காதலையும் அதன் மர்மமான ஆழத்தையும் முன்வைத்த பிரிட்டிஷ் கற்பனாவாத கவிமரபு. 4. மௌனி கதைகள் அவரது விருப்ப கற்பனையில் இயல்பை கொண்டிருப்பவையாதலால் கதாபாத்திரங்களின் சூழல் எதுவுமே புறவயத்தன்மை கொண்டவையாக இல்லை. காவற்றில் கதையின் இலக்கணம் செயல்படவில்லை. 5. அவற்றில் அழகியல் வடிவம் கவிதையாக சார்ந்தது. திறனற்ற தளர்வான மொழியியல் முன்வைக்கப்பட்ட உரைநடை கவிதைகள் என அவற்றை சொல்லலாம். 6. மௌனியின் மொழி மரபில் வேர்பற்றோ இயற்கை மீதான அவதானிப்பின் ஒளியேற்றமோ இல்லாமல் வெளிரியது. 7. மௌனியின் மொழி அந்தரங்க படிமத்தை கண்டடையும் போது மட்டுமே கவித்துவ உச்சம் நோக்கி நகர்கிறது. இவற்றின் அடிப்படையில் மௌனியின் இடமென்ன என்று பார்க்கலாம். முக்கியமான விஷயம், மௌனி தம் உரைநடை இலக்கிய மரபில் ஒரு முன்னோடி என்பதே. நமது நீண்ட மரபு செய்யுளால் ஆனது. இங்கே உரைநடை இலக்கியம் உருவான பொழுது செய்யுளின் பிடியிலிருந்து விலகுவது எளிதான செயலாக இல்லை. நவீன காலத்தில் வாழ்ந்த திரு வி. கல்யாணசுந்தரனார், மறைமலை அடிகள், சமீப காலத்தில் ரா. பி. சேதுப்பிள்ளை, ஏன் சமகாலத்தவராக இருந்த பெருஞ்சித்திரனார் போன்றவர்கள் எல்லாம் செய்யுளின் நெடி அடிக்கும் உரைநடைகளையே கையாண்டிருந்தனர். உரைநடையின் சாத்தியங்கள் தமிழில் பரிசீலிக்கப்படாத காலகட்டத்தில் எழுதியதன் மூலம் மௌனி ஒரு வழிகாட்டியின் இடத்தை கொண்டிருக்கிறார். உரைநடையின் முரணியக்கம் இரு போக்குகளிலானது. அதுவரையிலான மரபின் போக்கு ஒன்று, கல்வியின் வழியாக கிடைத்தது இன்னொன்று, புறவயமானது. இன்னொன்று ஒரு தனி மனிதன் அகவயகத்தில் மொழிப்பதிவானானது, முற்றிலும் அகவயமானது. எல்லா உரைநடையிலும் இவ்விரு போக்குகளும் ஒரு விகிதத்தில் முயங்கியிருக்கும். திரு வி. கல்யாணசுந்தரனாரின் உரைநடையில் புறவய அம்சம் கல்வி உருவாக்கும் உரைநடை மேலோங்கி அவரது அகவய உரைநடை மிகவும் பலவீனப்பட்டுள்ளது. அக்காலகட்ட தமிழ்நடையில் கணிசமானவை அப்படிப்பட்டவையே. அவற்றுக்கெல்லாம் முற்றிலும் மாறுபட்ட உரைநடை மௌனியின் உரைநடை. அது பெரிதும் அகவயமானது, மன ஓட்டத்தையே நடையாக பின்தொடர முயல்வது. என் பார்வையில் நல்ல உரைநடை என்பது கல்வி மூலம் மரபின் எல்லா சாரத்தையும் உள்வாங்கிக் கொண்டு தனிப்பட்ட மன ஓட்டத்தின் சுதந்திரத்தையும் தனி அடையாளத்தையும் அடையக்கூடிய ஒன்றாகும். தமிழ் இலக்கியத்தில் புதுமைப்பித்தன், பா. சிங்காரம், அசோகமித்திரன், சுந்தரராமசாமி, தி. ஜானகிராமன், சுஜாதா ஆகியோரின் நடைகள் சிறந்தவை என்று சொல்ல முடியும். மௌனியின் உரைநடை சிறந்தது அல்ல. காரணம், அதில் கல்வி மூலம் பெறும் மரபின் சிறப்புகள் இல்லை. அது முற்றாக அகவய நடை. ஆனால் அன்றைய புறவய நடைகளுக்கு சவாலாக அமைந்த உரைநடையின் அகவய இயக்கத்தை அழுத்தி காட்டி ஒரு முன்னகர்வை அது உருவாக்கியது. ஆகவேதான் அதற்கு தமிழ் இலக்கியத்தில் மிக முக்கியமான இடம் உள்ளது. மௌனிக்கு பின் தமிழில் அகவய நடையை முயன்ற எல்லோரிடமுமே சிறிதளவாது மௌனியின் நடையின் சாயல் உள்ளது. ஒரு கட்டத்தில் இவனுக்கு அது அப்படியோ இல்லை இப்படியோ என்று தோன்றுவதாகப்பட்டு அப்படியோ நினைக்க தலைப்பட்டான் என்றெல்லாம் அதீதமாக எழுத ஆரம்பித்து கொன்று போட்டார்கள். மௌனியின் முக்கியமான சாதனை இதுவே ஆகும். மௌனி புத்திசாலி. அவர் குறைவாக எழுத முடிவு செய்தது அவருடைய படைப்பு திறனில் சான்று. ஏறத்தாழ 30 வருட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் எழுதிய கதைகளில் கூட மணிக்கொடி காலகட்ட மனநிலையும் நடையும் அப்படியே நீடித்திருப்பதை திலீப் குமார் அவதானிக்கிறார். மௌனியில் வளர்ச்சியினை எதிர்பார்க்க முடியாது. ஏனெனில் அவரது படைப்புலகமே ஒரு சிறு புள்ளியில்தான் இயங்குகிறது. மௌனி 2 கதைகளையே மீண்டும் மீண்டும் எழுதினார். ஒன்று, பெண்ணை சிறுவயதில் கண்டு பின்பு மீண்டும் சந்திப்பது, பிரக்ஞை வெளியில், நினைவு சுவடு, சிகிச்சை, அழியாச்சுடர், ஏன், அல்லது
விபசாரிகளுடனான ஆழமான உரையாடல், குடைநிழல், உறவு, பந்தம், பாசம், இவ்விரு அம்சங்களும் கலந்த கதைகள் உள்ளன. மாறி மாறி வரும் வாழ்க்கையின் விதவிதமான வண்ணங்கள் இல்லாத நிலையில் மௌனி இவ்வளவுதான் எழுதியிருக்க முடியும். இந்த சிறிய உலகில் ஒப்பீட்டளவில் அவர் அடைந்த கவித்துவ வெற்றிகள் அதிகமாக உள்ளன என்பது அவரது இலக்கிய சாதனையே. பிரக்ஞை வெளியில், அழியாச்சுடர், பிரபஞ்சகானம், அத்துவானவெளி, மணக்கோட்டை ஆகிய கதைகளில் பொதுவாக கவித்துவம் மிக்க வரிகளிலான உரைநடை பகுதிகள் பிடி மீறி செல்லும் மன எழுச்சியை எம்பித்தொட மொழியின் பதிவுகள் என காண கிடைக்கின்றன. நவீன தமிழ் இலக்கியத்தில் இதற்கிடையான மன எழுச்சியின் கணங்களை மிக குறைவாகவே நம்மால் காண முடிகிறது. மனிதனை மீறிய பெரும் வல்லமைகளின் முன் சொல்லிழந்து நிற்கும் கணங்களை மௌனியின் கதைகள் பல தருணங்களில் தீவிரமாக அடையாளப்படுத்துகின்றன. உச்சகட்ட வெப்பம் ஒன்று கடந்து சென்ற பாதையில் உள்ள பொருட்களை நெளிந்து உருகி இருப்பதை கொண்டு அதை அனுமானிப்பதைப் போல மௌனியின் சிதைந்த மொழிகள் மூலம் அக்கணங்களை அறிவதே அவரது படைப்புலகின் மூலம் நாம் அடையும் முக்கியமான அனுபவம். தமிழ் இலக்கியத்தின் அந்த காலகட்டம் நவீன கவிதைக்கு முந்தையது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். நுண்ணிய மனநிலைகளை நோக்கி இலக்கியத்தை கொண்டு செல்லும் முயற்சிகள் அன்றைய உரைநடையில் மிக குறைவே. உரைநடை உலகாய வாழ்வின் தளங்களை சொல்லுவதற்குரிய நேரடியான ஊடகம் என்ற புரிதலே பொதுவாக இருந்தது. புதுமைப்பித்தன் கூட தன் பெரும்பாலான கதைகளில் அந்த நம்பிக்கையே கொண்டிருந்தார். சொல்லப்படாத விஷயங்கள் இடைவெளிகளில் செறிந்த கூறுமுறை என்பதற்கான உதாரணங்களை மௌனியின் காலகட்டத்தில் நம்மால் காண முடிவதில்லை. இந்த சூழலில் மௌனியின் படைப்புகள் குறிப்பால் உணர்த்தப்படும் நுண்ணுணர்வுகளின் தொகையாக அமைந்தது தமிழின் முக்கியமான சாதனையே ஆகும். கவிதையும் கதையும் சந்திக்கும் ஒரு புள்ளியை மற்ற இந்திய மொழிகளுடன் ஒப்பிடும் பொழுது மிக முன்னதாகவே மௌனி தமிழில் அதை தொட்டு காட்டிவிட்டார். தமிழ் சிறுகதையில் கவித்துவ கூறுகள் மேலோங்கி இந்திய சிறுகதைகள் அது ஒரு தனித்தன்மை கொள்ள மௌனி ஒரு முக்கியமான காரணம். மௌனி கதைகளில் உருவாகும் கற்பனாவாதம் சார்ந்த மனக்கிளர்ச்சியை நமது நவீனத்துவ இலக்கிய அலை சீக்கிரமே இழந்துவிட்டது. அதன் சவால்கள் அடக்கம், அமைதி, உட்குறிப்புத்தன்மை ஆகியவற்றை நோக்கி நகர்ந்துவிட்டன. அதாவது பாவியல்பு, லிரிசிசம் நமது சிறுகதையில் இடமே இல்லை என்ற நிலை சீக்கிரமே உருவாகிவிட்டது. நவீன கவிதையில் மட்டும் அது சற்றே எஞ்சி இருக்கிறது. நவீன கவிதையும் சிறுகதையும் நவீனத்துவத்தின் இலக்கண வரம்புகளையும் மன இயல்புகளையும் மீறி செல்ல முயலும். இன்று நாம் மௌனியின் உத்வேகத்தை பற்றி தொடரும் மொழியை மீண்டும் முயன்று பார்க்க வாய்ப்புள்ளது. அடுத்த கட்ட எழுத்துகளில் அப்படி உத்வேகத்தை தொட முயலும் வேறுபட்ட மொழி சாத்தியங்களை நாம் காண முடிகிறது. மௌனியை நாம் இன்று அவரது சில கதைகளில் உள்ள உத்வேகத்துக்காகவே இலக்கிய முன்னோடி என்று சொல்கிறோம். மௌனியின் சாதனை அந்த உத்வேகம் நிரம்பிய சொற்பரப்புகள்தான். அவை நமக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் மொழி நிகழ்வுகள். அவற்றை நம் உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி முயற்சிகள் என்ற முறையில் அங்கீகரிப்பதும் அவற்றின் சாரமான மனவேகத்துடன் நம்மை அடையாளம் கொண்டு கொள்வதும் அவற்றை உள்வாங்கிக் கொள்வதும் இன்றியமையாதவை. அவரை எழுத்தாளர்களின் எழுத்தாளர், சு. சில்லப்பா, சிறுகதையின் திருமூலர், புதுமைப்பித்தன் போன்ற அடையாளங்களிலிருந்து விடுவித்துத்தான் நாம் வாசிக்க வேண்டும். முன்னோடிகளின் பலங்களை மட்டுமல்ல, பலகீனங்களையும் அறிவது இலக்கிய வளர்ச்சிக்கு இன்றியமையாததே. கட்டுரை நிறைவு.